வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆத்தென்டிக்கான ட்ரெடிஷ்னல் டிஷ் தான் மோர்களி. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம கடையில் வாங்குற பச்சரிசி மாவு தான். 1.5 டம்ளர் எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு, இது கூடவே வந்து புளிப்பில்லாத தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பச்சரிசி மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி மோரோடு அதாவது தயிரோடு சேர்த்தே நீங்கள் மோராக கலந்து கூட ஊற்றிக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நல்லா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 மோர் மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மோர் மிளகா காரம் மட்டும்தான். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு, இப்போது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அந்த மாவு வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை அப்படியே வந்து சேர்த்துடலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்துக்கிட்டே வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து டக்குன்னு வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து டக்குன்னு வந்து கட்டியாயிடும் ரொம்ப. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டியாயிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி இது வந்து இன்னும் நல்லா கட்டியாகி இறுகி இந்த எப்படி சொல்கிறது, இந்த களி மாதிரி திரண்டு வரணும். இப்போ பாருங்கள் ஒரு 13 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஆகிருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா திரண்டு வந்திருக்கு. இன்னும் வந்து மாவு வேகலை, இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இதுக்கு பதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடும்போது கையில் நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள் லைட்டாக ஒட்டுது. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நமக்கு கையில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம மோர்களி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான். இது அப்படியே சாப்பிட்டோன்னா மோர்களி. இதே வந்து நம்ம ஒரு தட்டில் வந்து கொட்டி ஈவனாக வந்து இது பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு கட் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லா கேக் மாதிரி அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். This video is sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு க்ராசரிஸ் வாங்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.